அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்வ ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? இறை செய்தி கேட்குறீங்களா? வாசித்தவர்களாக இருந்தும் கேட்குறவர்களாக இருந்தும் சிந்திக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் தான் பேர் பெற்றவர்கள் மக்களே. ஆம், ஆண்டவர் உங்கள் மீது நிறைய அன்பு செலுத்துவார், எல்லையில்லா அன்பு தருவார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தை 1-5 முடிய. இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்போது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவிடம், மகனே, நீ துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்போது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லி கொண்டனர். அவருடைய சிந்தனையை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பது ஏன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? பிரைஸ் தி லார்ட். முடக்குவாதமுற்றவனை 4 பேர் தூக்கிட்டு வந்து கொண்டு வராங்க. அப்போ அந்த முடக்குவாதமுற்றவன் பாவத்தால் முடக்குவாதம் உற்றிருக்கிறான். ஏன்னா இப்படி நோய்கள்லாம் வந்தால் அப்போ அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்க, பெரும் பாவிகள் அப்படின்னு அவங்கள சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இயேசு வந்திருக்கிறாரு, இவனை குணப்படுத்துவார் நினச்சி அந்த 4 பேர் அவனை தூக்கிட்டு போகிறாங்க கட்டிலோட. அப்போ அந்த தூக்கிட்டு போகும்போது அவர் என்ன சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நடங்கிறார். அவன் வந்ததுக்காக இல்லை, அந்த 4 பேருடைய நம்பிக்கை பாருங்கள். இவனை இயேசுகிட்ட கொண்டுட்டு போனால் அவர் இவனை எழுந்து நடக்க வைப்பாருங்கிற அந்த 4 பேருடைய நம்பிக்கையின் மூலம் அவன் எழுந்து நடக்கிறான். அவன் பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. அதுபோல் தான் நம்மள்ட ஒரு விண்ணப்பம் சொல்லுகிறார்கள். நாம் இறைவனோடு இணைந்து நடக்கிறோம், இறைவன் நம் மன்றாட்டை கேட்கிறார் என்றால், இல்லை 4 பேர் நாம் கூடி ஜெபிக்கிறோம், இந்த மன்றாட்டு நிறைவேற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்றால் கண்டிப்பாக நிறைவேறும். என்னென்னா 4 பேருமே ஒருமித்த மனத்தோடு நாம் அவரிடம் மன்றாடுகிறோம் ஒரு விண்ணப்பத்திற்காக. அந்த விண்ணப்பம் ஒருமித்த மனத்தோடு மன்றாடும் போது இறைவன் அந்த நம்முடைய குரலுக்கு செவிசாய்த்து கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருகிறார். தருவாரா தரமாட்டாரா? கண்டிப்பாக தருவாருங்க. ஏனென்றால் ஐயமற்ற நிலையை நாம் ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும். அந்த ஐயமற்ற நிலையை நாம் ஜெபிக்கும் போது அதை அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார், அந்த வேண்டுதலை கேட்கிறார். அந்த வேண்டுதலும் மன்றாட்டு வீண் போகாமல் உடனடியாக பதிலும் கொடுக்கிறார். அதுபோல தான் அந்த 4 பேர் இவனை தூக்கிட்டு வந்தாங்க. அந்த 4 பேருடைய நம்பிக்கையை கண்டு இயேசு அவனை குணப்படுத்துகிறார், அவன் பாவங்களை மன்னிக்கிறார். ஏனென்றால் நம் பாவங்களுக்காக தானே உலகில் மனிதனாக பிறக்க வந்தார். அப்படி பிறக்க வரும்போது அந்த பாவத்தின் நிமித்தம், அவர் பாவமற்றவர், நம்முடைய பாவங்களை தம்மேல் சுமந்து கொள்கிறார், எல்லா இழிநிலையும் தம்மேல் சுமந்து கொள்கிறார். அப்போ அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுக்கிறார்? இயேசுக்கு இறைவன் கொடுக்கிறார். என்றால் தந்தையை நோக்கி அவர் மன்றாடி தான் எந்த காரியமே அவர் செய்கிறார் இல்லையா? அப்போ நாமுமே இறை சித்தம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இதை செய்ய வேண்டும் என்றால் நாம் இறைவனை தேடினால் ஒழிய, இறைவனை நாடி அவரிடம் ஆலோசனை கேட்டால் ஒழிய நாம் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நாம் 4 பேர் ஜெபிக்கிறோம், ஜெபிச்ச உடனே கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடைக்கவும் செய்யும், கால தாமதமும் ஆகும். என்று நாம் 4 பேர் கூடி ஜெபிக்கிறோம், அந்த விண்ணப்பத்திற்கு பதில் வரலவென்றால் காத்திருக்க வேண்டும். நாம் கண்டிப்பாக அந்த ஜெபம் கேட்கப்படாமல் போகாது. அதனால் அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. நான் காத்திருப்பேன் இறைவா, கண்டிப்பாக நீர் அதுக்கு எனக்கு பதில் தருவீர், அதை நிறைவேற்றி தருவீர் என்று நாம் 4 பேரும் சேர்ந்து ஜெபித்து அந்த விண்ணப்பம் நிறைவேறும்படி ஓயாதவரை நோக்கி நாம் குரல் எழுப்பி கொண்டிருந்தால் கண்டிப்பாக உரிய நேரத்தில், அதாவது ஒரு பேய் உடம்புல இருந்து போகிறதுக்கு காலம் கேட்குது, இன்னும் எங்களுக்கு அந்த காலம் வரலேன்னு சொல்லி, அதுபோல் நமக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்கும் ஒரு காலம் இருக்கும் இல்லையா? ஆனாலும் அந்த காலத்திற்கு முன்பே அதை நமக்கு அவர் செய்து தருவார். அப்போ அந்த செய்து தர்ற தேவன் நம்மளோடு இருக்கிறார் இல்லையா? அப்போ நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரை தேடும்போது நாடும்போது கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக நடக்கும். அந்த முடக்குவாதமுற்றவனை 4 பேர் தூக்கிட்டு வந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தாங்களே, அந்த விடுதலை போல் நாமும் 4 பேர் சேர்ந்து தனித்தோ கூடியோ நாம் ஜெபிக்கும்போது கண்டிப்பாக அதில் நமக்கு மனநிறைவு உண்டு, பிறருக்கு விடுதலையும் உண்டு. அந்த விடுதலையை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்திற்கு அளவே இல்லையாம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களை அனைத்தும் ஏறெடுத்து பார்த்து எது எந்தெந்த காலத்திற்கு தேவையோ அனைத்து நீர் செய்து தருகிறீர் ஆண்டவரே. இந்த செய்து தர்ற வல்லமைக்கு கோடான கோடி நன்றி கூறப்பா.
அப்பா, இம்மட்டும் எங்களை நேசித்து ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறீங்களே, அதற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எது தேவை எது தேவை இல்லை என்பதை அறிந்து எங்களை அதன்படி நீர் எங்களை நடத்துகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை தட்டி எழுப்பி உம்மை நோக்கி எங்களை கூப்பிட வைத்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதித்து எங்களோடு கூட நீர் வழிநடக்கிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.